நடந்தது என்ன திரு மகேந்திரன்? ஓகே, இது வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னுக்கு இப்போ கரண்ட் நான் வேலை செய்கிற ஆஃபீஸில் நடந்தது. அப்போ வந்து நான் பூந்த புதுசு அந்த ஆஃபீஸில். ஸோ இது எப்படின்னா, நம்ம நார்மலாக வந்து ஷிஃப்ட் இது வந்து ஃபாரின் கம்பெனி நம்ம அசஸ் பண்ணுறதுனால அது ஷிஃப்ட் இருக்கும். ஏர்லி மார்னிங் ஷிஃப்ட் 2:30 நியூசிலாண்டுக்கு, அப்புறம் ஃபாலோ பை ஆஸ்திரேலியா, அப்புறம் நார்மல் 9 மணிக்கு வேலை வந்து லைக் நம்ம சிங்கப்பூர் மலேசியாவில் 9 மணிக்கு வேலை ஆரம்பிக்கும். ஸோ நான் பூந்த புதுசில் எனக்கு வேலை வந்து 9 o'clock தான் ஆரம்பிக்கிறதுனால, பட் நான் அந்த ஜேம் அவாய்ட் பண்ணுறதுக்கு 7 மணிக்கு நான் வெளியே போயிடுவேன். ஸோ 7 மணிக்கு வெளியே போகிறதுக்கு காலைங்காலத்தில். ஸோ நான் இருக்க ஏரியாவிலேருந்து கொஞ்சம் வெளியே வரதுக்கு ஒரு 6 o'clock வெளியே வர வச்சுக்கோங்க. நார்மல் அந்த மாதிரி தான் டைம். 5:30 6 o'clock வெளியே வர அந்த ஜேமில் அவாய்ட் பண்ணிட்டு பை அந்த இடத்துக்கு போய் சேர்த்து 6:30 இல்லை 7 அந்த மாதிரி ஆயிரும். ஸோ நான் நார்மலாக போய் என்ன செய்வேன், ஒரு இடத்துல அங்கே ஒரு அபேண்டன் வாட்டர் ஃபேக்டரி இருக்கு, பிஜியில் தான் அது. ஸோ அபேண்டன் வாட்டர் ஃபேக்டரி இருக்கு அங்கே. அதுதான் ஏன் அங்கே பார்க்க போடுறோம்னா, அங்கே தான் ஃப்ரீ. நம்ம ஏர்லியாக போடுறதால அங்கே காடிலாம் இருக்காது. அதனால அங்கே ஒரு இடத்துல ஒரு பார்க் பண்ணிட்டு தூங்கிடுவாங்க காடியில. தூங்கிட்டு ஒரு மணி ஒரு 8:30 8:15 வேலை எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக வேலைக்கு போயிடுறோம். ஸோ இது வழக்கமாக செய்யற டைம்ல ஒரு தடவை என்ன ஆச்சு, அந்த வாட்டர் ஃபேக்டரி முன்னுக்கு வழக்கம் போல காடியெல்லாம் போட்டுட்டு படுத்துக்கிட்டு இருக்கும்போது ஆயிடும் சரியான டைம் தெரியல. பட் இது விடிய மார்னிங் நடக்குது, ஒரு 6:30 கூட தான் நடக்குது. இது லைக் நான் கண்ணெல்லாம் மூடி இருக்கேன். காடியில யாரும் ஒரு ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து ஏறி அப்படி லெஃப்ட் சைடுக்கு போற மாதிரி ஒரு ஃபீலிங். காடி ஷேக் பண்ணுது. அது அப்படியே என்னால ஃபீல் பண்ண முடியல. என் காடியில சைட்ல ஏறி இப்படி போற மாதிரி ஒரு ஃபீல் பண்ண முடியாது. காடி மூவ் பண்ணுது. நான் ஒரு பக்கத்து கண்ணெல்லாம் திறந்து பார்த்து ஒன்றும் இல்லை, திரும்பி படுத்துட்டேன். ஏன்னா எனக்கு அது ஒரு சின்ன கேப் கிடைக்குது படுக்குது. அதை நான் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் ஃப்ரெஷ்ஷாக அங்கே வேலை செய்ய முடியும். ஸோ இது என்ன ஆச்சுன்னா, நான் அப்படியே படுத்துட்டேன். ஆனால் அப்படிங்கிட்டா அது எப்படின்னா, அது என் மடியில் முன்னுக்கு நம்ம காடி சீட்ல படுத்துருக்கோங்க. அது அப்படியே ஏறி இந்த தடவை ஒரு உருவம் மாதிரி ஏறி உட்காந்துருச்சு முன்னுக்கு, அது சைக்கிள் முன்னுக்கு. ஆனா என்ன கண்ணு திறக்க முடியல. பட் என்ன ஃபீல் பண்ணும்போது ஜஸ்ட் மடியில் ஏறி முன்னுக்கு உட்காருது. அது மடியில் ஏறி முன்னுக்கு உட்காருது. என்னால கண்ணை ட்ரை பண்றேன் திறக்கிறதுக்கு, ஏன்னா கண்ணை திறக்க முடியல. ஆனா அதோட பல்ல நல்லா, இப்ப உதாரணத்துக்கு நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம ஃபிங்கர் வச்சு நம்ம கண்ணை அமுத்தணும், அப்படியே ரெடிஷா தெரியுது நம்ம ஃபிங்கர் நம்ம கண்ணுல. அந்த மாதிரி அதோட பல்லு தெரியுது எனக்கு. வரிசையில ரொம்ப மாதிரி இருக்கு அது பல்லு. அது எனக்கு அப்படி ஐ டோன்ட் நோ வாட் டு சீ. நான் அப்படி என்ன பண்றது எனக்கு தெரியல. அதுக்கு மேல ஐ டோன்ட் நோ வாட் டு டு. அப்படியே ஸ்டண்டா உட்காந்துருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அது அப்படியே இந்த பல்லு அப்படி வரிசையில லெஃப்ட் கண்ணு மட்டும் தான், அதோட பல்லு மட்டும் தான் தெரியுது. பல்லு மட்டும் தான் தெரியுது எனக்கு. அது என்ன கண்ணையும் திறக்க முடியல. லைக் அது வந்து நம்மளோட அந்த கண்ணு மூணாவது ரைட்டா இருக்கும்ல, அது அந்த ரைட்லயே அந்த ஒரு பல்லு அப்படி ஃபுல்லா லெஃப்ட் இருந்து ரைட் அப்படி காட்டுது பல்ல. லைக் எனக்கு சரியான பயம் தான். பட் என்ன பண்றது தெரியல. நீங்க சம்திங் ஹேப்பன் தட் டே. அது அந்த மாதிரி செய்யும் போது 100% பக்கத்துல அவரை மட்டும் நான் என்ன பார்க்க முடிச்சு. அவர் எப்படி இருக்காருன்னா, மலாய்க்காரங்க அந்த கலையம்மன் போட்டிருப்பாங்க அந்த ஒரு சட்டை, அந்த யூனிஃபார்ம், அந்த பாய் சைட் போட்டிருப்பாங்களே, அதே மாதிரி எல்லோல போட்டிருக்காரு. அவர் எல்லோல போட்டிருக்காரு. அவர் வந்து அடிச்சு பகின்னு சொன்னாரு. பகினாரு, அது போயிருச்சு. கண்ணை முடிச்சு பாக்குறீங்க ஒண்ணுமே மனுக்கல. ஆனா அது நடந்தது ஐ கேன் ஃபீல். நான் அங்கதான் படுத்திருக்கேன், அது நடந்தது ஐ கேன் ஃபீல். அவர் அதை அடிச்சு பகினாரு, போயிடுச்சு கீதாவே. அப்புறம் நினைச்சேன் இது சீலாப்பா நடத்த காடி. கனவு மட்டும் இல்ல, அது மட்டும் உண்மை. அந்த பக்கத்துல வந்தவரும் உண்மை. அவரு தான் யாரு தெரியல. அவரை பக்கம் எனக்கு ஃபியர்ஸ் இல்ல, இதை பக்கம் எனக்கு ஃபியர்ஸா இருந்துச்சு. ஆனா இது ரொம்ப ஷார்ட்டா அது இறங்கி போகுது. கண்ணை மூடி இருந்தீங்களே, அது ஃபீல் பண்ண முடியுது. அது இறங்கி போறது, அதான் காடி செக் பண்ணுது. அது இறங்கி அவரை எப்படி பாத்தீங்க? நீங்க தான் கண்ணை மூடி இருக்கீங்க. அதுதான் லைக் என்னமோ லைக் பக்கத்துல ஒரு ஆள் நின்று, அதுதான் என்ன கவனிக்க முடியுது. அவர் எல்லோ சட்டை போட்டிருக்காரு, அது மட்டும் என்ன பார்க்க முடியுது. அவர் எல்லோ சட்டை போட்டிருக்காரு. இந்த என்ன சொல்லுவாங்க, நம்ம இந்த ஓரக்கணும் அப்படி கொஞ்சமா திறந்து பார்க்க முடியாது. ஏன்னா அது இறங்கிருச்சு. அது இறங்கும் போது என்னால ஃபீல் பண்ண முடியாது. அது அடிச்சு பகின்றாரு போயிருச்சு. இந்த பகி சவுண்டு வந்து லைக் யாச்சும் நடந்து போறவங்க சொன்னாங்களா, இல்ல அவரு தான் சொன்னாரா, அது எனக்கு சொல்ல தெரியல. ஆனா அவர் வந்து அதை அடிச்சுட்டு அப்படி ஒரு மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு போறது போயிருச்சு. ஸோ ஐ வாஸ் ஸ்கேர்ட்ல. அது லேட்டர் ஆன் மை ஃபாதர் கேட்கும்போது அவர் சொன்னாரு, மேபி அந்த இடத்துல சேட்டா இருக்கலாம், அந்த எல்லோ சட்டில் வந்து ஒரு டெத்தோவா இருக்கலாம். இது மை ஃபாதர் எக்ஸ்பிளைன் பண்ணா, இது வந்து அவங்க யாருன்னு எனக்கு ஷூரா தெரியாது. ஆனா வந்து இப்போ அடிச்சுட்டு இது ஒண்ணு அவர் செஞ்சுட்டு போனா இது மாதிரி தெரியும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், மேபி அது எம்பெடட் ஃபேக்டரி வேற. ஸோ மேபி நான் தான் காடி ராங் அங்கே போட்டேன்னு தெரியல. ஸோ நான் என்ன செஞ்சேன், அங்க காடி போறது அவாய்ட் பண்ணிக்கிட்டேன், அங்க போறது இல்லை. ஓகேவா? ஸோ இது நான் என்ன செஞ்சேன், இது இப்போ உங்களுக்கு சொல்ற மாதிரி இது வந்து ஆஃப்கோர்ஸ் ஆஃபீஸ்ல ஷேர் பண்ணும்போது நான் சொன்னேன் அந்த ஷிஃப்ட். ஏன் சொன்னேன்னா, என் வேலை செய்யறதுல ஷிஃப்ட் ஆள் இருக்காங்க. ஸோ ஏர்லி மார்னிங் வந்து என்னோட சீனியர் ஒருத்தர் இருப்பாங்க, ஒரு அக்கா இருப்பாங்க, அவங்க பேர்லாம் ஓகே. அவங்ககிட்ட தான் போய் சொல்றேன் இந்த மாதிரி. ஏன்னா அவங்கள தான் பார்த்து அவங்ககிட்ட தான் ரிப்போர்ட்லாம் பண்றேன். அவங்ககிட்ட இந்த கதையை சொல்லிட்டு இருக்கோம். சார்
ஆமா அந்த இடத்துல சின்ன சின்ன சேட்டெல்லாம் இருக்கு. நானே பாரு மார்னிங் 2:30 வேலைக்கு வரேன், எனக்கு அந்த மாதிரிலாம் சவுண்ட் எல்லாம் கேட்கும். பெருசா எடுத்துக்காது, நீ வா உன் வேலை செஞ்சுட்டு மட்டும் போயிரு. ஆனா அந்த இடத்துல எப்ப ஏன் காடி போற, நம்மளுக்கு தான் ஓன் பார்க்கிங் போடு காடின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அன்னைக்கு நடந்து முடிஞ்சு ஃபியூ டேஸ் போகுது. அப்புறம் நான் வந்து அவங்களை பிராங்க் பண்ண போறேன். என்ன பண்றேன்னா அவங்க தான் ஏர்லி மார்னிங், அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆள் 2:30 வரும். நியூசிலாந்து சர்ஃப் பண்ற 2:30 ஏர்லி மார்னிங் வருவாங்க அவங்க. நான் நார்மலா நான் சின்ன ஷிஃப்ட் மாறினேன், அதாவது 9 o'clock ஷிஃப்ட் 7 o'clock ஷிஃப்ட் மாறி. அப்புறம் நான் என்ன செய்வேன், வேலைக்கு வரும் 6:30. இப்போ வந்து காடி எங்க போட்டேன்னா அங்க தூங்குறதால துருச வேலைக்கு வந்துடுறது. நேரம் செய்வேன், ஆஃபீஸ் நேரம் போயிருவேன். போட்டு இவங்க தான் 2:30 இவங்க மந்த ஷிஃப்ட் உட்காந்துருப்பாங்க. நேரம் உங்க இடத்துல போயிட்டு அந்த அவங்களோட வச்சிருக்க பிரேக்ஃபாஸ்ட் தாவாவது பாவ் பண்ணிட்டு அப்படி அவங்களுக்கு ஜோக் அடிச்சு வரப்ப அப்போ ஒரு தடவை என்ன பண்ணிட்டேன், அவங்களை நான் பிராங்க் பண்றேன்ட்டு வரைச்சிட்டு இருக்கேன். நீங்க எப்படி ஏர்லி மார்னிங்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கிட்ஸ் பாருக்க. நான் ரிப்பேர் நம்ம மல்லே ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, காலங்க இப்போ நம்ம டாய்லெட்ல சட்டெல்லாம் கட்டிருக்காங்க. அவங்க திரும்பி சென்ஸ்னா நீ அப்ப இதெல்லாம் பேசிட்டு பாட்டுக்கு பிறகு தெரிஞ்சுக்கோ. ஓகே. திரு மகேந்திரன் அவருடைய ஆபீஸ்ல சில வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவத்தை நம்மோடு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லுங்க சார். என்ன செய்யறேன் அவங்க சொல்றேன், இந்த மாதிரி மல்லே ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, இந்த மாதிரி சேட்டை ரீசன்ல ரொம்ப சேட்டையா இருக்கான், அந்த மாதிரி பாத்ரூம்லாம் சவுண்ட் கேட்குது. நீங்க எப்படி காலையில் 2:30 வந்தீங்கன்னா எப்படி நீங்க வாஷ்ரூம்லாம் போறீங்க, நீ அப்பதான் ஞாபகப்படுத்திருப்பேன். எனக்கு சமத்துல பயமா இருக்கும். உங்களுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு தெரியுமா யானு நம்ம ஆபீஸ் கட்டுறது பண்ணி இது சுடுகாடா, அதுலதான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு. இன்னொன்னு சொல்றேன், நான் இவ்வளவு நாள் சொல்றேன் எனக்கு யாரும் சொன்னதில்ல, நீங்க கேட்கல அதனால உங்களுக்கு சொல்லல அப்படின்னு சொல்றேன். அவங்க ஆக்சுவலி நான் பிராங்க் பண்ணி வரைச்சிட்டு அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. ஆக்சுவலி அவங்க ஏன்னா 2:30 வேலைக்கு வராங்க, அவங்க கொஞ்சம் ஹெல்ப்லெஸ் தானே, ஏன்னா அவங்க தான் வந்து ஆஃபீஸ் திறப்பாங்க, ஏன்னா அவங்க சரி சீனி அவங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அவங்க பயப்பட தெரிஞ்சு நான் சொல்லிட்டேன், அக்கா நான் இல்லை நான் உங்களை பிராங்க் தான் பண்ணேன். அவங்க ரொம்ப வேடா எடுத்துக்கிட்டாங்க, கொஞ்சம் ஏசிட்டாங்க வச்சுக்கேன். அதுல இருந்து நான் அதை செய்யறதுல அதை செய்யறதுல சொல்லிட்டேன், இது பிராங்க் தான் பண்ண விட்டாச்சு. ஆஃப்டர் 2 days அந்த நாள் அந்த பிராங்க் பண்ணி ஆஃப்டர் 2 days நடந்து வழக்கம்போது நான் வேலைக்கு வரேன் போறேன். அவங்க தான் உட்காந்துருக்காங்க. திரும்பி போறேன், நான் போய் தான் சும்மா இருக்காது. திரும்பி போயிட்டு என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க இந்த தடவை உங்க டேபிள் எந்த பிரேக்ஃபாஸ்ட் இல்ல, நானே அவங்க கோச்சிக்கிட்டாங்க போலக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வைக்கல சொல்லிட்டு கொள்ளிருக்கேன். கேட்கறேன் அவங்க ஃப்ரெண்ட் ஓகேவா சோஃபா இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கானு. அவங்க அப்படிதான் அவங்க ஒரு சவுண்ட் ஹம்மிங் பண்ணிட்டு பேசாமட்டு அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க வேலை செய்யறாங்கன்னு மீன்ஸ் டைப் பண்றாங்க, அவங்க ஸ்கிரீனை பாக்குறாங்க, அவங்க வேலை செய்யறாங்க. சோ நான் அவங்க இருக்குன்னு அதை பாக்குறேன். நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கேன், அவங்க லைன் பண்ணல. சோ நான் சென்ட்டேன், உங்க கடுப்புல இருக்காங்க போல இருக்கிட்டு நான் அவங்க கேபினை தாண்டி ஒரு 3 கேபின் தாண்டி தான் என்னோட கேபின் வரும். ஸோ நான் போயிட்டு கேபின் லாகின் பண்றேன், மானிட்டர் திறந்து இமெயில் செக் பண்றேன். இமெயில் என் பாஸ் கிட்ட இருந்து வருது, இந்த மாதிரி இவங்க இன்னைக்கு எம்சி இவங்க கியூ நீங்க டேக் கேர் பண்ணிக்கங்க அப்படின்னு வருது இமெயில்ல. எம்சியா இன்னும் இப்பதான் இருந்த ஒருவேளை கிளம்ப போறாங்களான்ட்டு திரும்பி பாக்குறேன். கீதா அவங்க ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிருக்கு, அவங்க டேபிள் ஆஃப் பண்ணிருக்கு, அந்த இடமே இருட்டா இருக்கு. கீதா நான் யாருக்கிட்ட கீதா பேசினா போனேன். கீதா காலங்க மார்னிங் நான் நார்மலா போயிட்டு இருந்துதான் 2 days முன்னாடி அவங்க பிராங்க் பண்ணிட்டேன். சிறுபு சாலாலா ஒரு மாதிரி அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு அவங்க பாவ் பண்ணிட்டு அப்படி சாரி கேட்டு வரதான் நான் மெயினா போனது. அங்க போயிட்டு நானும் அவங்க சொல்றேன், அவங்க எந்த அவங்க ஹம் பண்ணிட்டு அவங்க டைப் பண்றாங்க, மானிட்டர் பாக்குறாங்க, வேலை செய்யறாங்க. நான் பார்த்து அவங்க டேபிள் எந்த பிரேக்ஃபாஸ்டும் இல்ல. சரின்னு சொல்லிட்டு அவங்க கருப்பா இருக்க சொல்லி நான் வந்துட்டு லாகின் திரும்பி இமெயில பார்த்துட்டு எங்கடா வேலைக்கு வரணும் இப்பதான் பேசிட்டு வரேன், ஏன் உடம்பு சரியா திரும்பி பாக்குறேன். லைட் இல்ல, மானிட்டர் ஆஃப்ல தான் இருக்கு, அவங்க டேபிள் லேம்ப் காத்தி தான் இருக்கு. எனக்கா ஐயோ பூத்தா ஆக்சுவலி பிராங்க் அவங்களுக்கு இல்ல எனக்கு போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் பிளான் பண்ணிட்டேன், ஓகே இந்த இடத்தோட கிளம்புறோம் நம்ம என்ன செஞ்சேன் லாக் ஆஃப்ல பண்ணிட்டு சரி ஏதாச்சும் ஒரு எம்சிஎச் போட்டோன்னு சொல்லிட்டு லாக் ஆஃப் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்புறம் ஒரு வேளை என்னோட கலீக்ஸ் எல்லாம் அந்த 65 ஷிஃப்ட் இந்த 15 வராங்க, 750 ஆள் வராங்க. அப்புறம் பார்த்து சரி ஆள் வராங்க ஏன் போயிட்டு ஆள் இருக்க தைரியமா இருந்துக்கும் அப்படி கண்டேன். அப்புறம் ஒரு 2 days கழிச்சு அவங்க வேலைக்கு வந்துட்டு அவங்களை நான் கேட்டேன், அக்கா நீங்க இந்த அன்னைக்கு உங்களுக்கு வேலைக்கு ஆஃபீஸ் கொண்டு வச்சு போனீங்க இல்லையா, நான் எம்சி தான் உடம்பு தெரியல காய்ச்ச அப்படின்னாங்க. ஆமா அதுக்கு மேலே ஷேர் பண்ணல கீதா, இந்த கதை இப்போ உங்ககிட்ட தான் சொல்றேன், அவங்ககிட்ட சொல்லவே இல்லை. மேபி நான் சொன்னனால எதையும் பார்த்து பயந்துட்டாங்களா அதனாலதான் அவங்களுக்கு. ஏன்னா ஆஃப்டர் நான் அவங்க பிராங்க் பண்றேன்னு சொல்லி 2 days கழிச்சு அவங்க அந்த மாதிரி ஆச்சு. ஸோ எனக்கு பயம் எடுத்து வச்சு இதா பார்த்து சொல்லிட்டோமா இல்லையான்னு. ஏன் அந்த கதையை அவங்கள்ட்ட சொல்ல, நான் இன்னும் அந்த ஆஃபீஸ் தான் வேலை செஞ்சிருக்கேன் கீதா, போகும்போது ஒரு காட்டு காட்டிட்டு போயிருச்சுன்னா எதுக்கு
நீங்க பார்த்த அந்த அக்கா மாதிரி இருந்த அந்த பேயும் கேட்கலாம் ரேடியோவை. அது ஷிஃப்ட் மாதிரி இது உங்களோட ஈவினிங் ஷிஃப்ட்டுக்கு வரலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அங்க வேலை செய்யற கலீக்ஸ் நினைக்கிறாங்களா, அவங்க அந்த சூறாவரம் போறாங்களா, அவங்க எல்லாம் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. எல்லாமே இது ரிலேட்டட் பண்றாங்க. இங்க பார்த்தேன் இந்த மாதிரி எல்லாம் அவங்க சொன்னதுல அங்க மேலே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. சூறாவு யாரும் போக மாட்டாங்க கீழே ஒரு சூறாவு அது மேம் கட்டிருப்பாங்கன்னா சில பேர் என் ஃப்ரெண்ட் என் கூட ஒரு கலிக்கு வர நினைக்கிறேன். அவர் கேட்பேன் நீ ஏன் கீழே ஒரு சூறாவெல்லாம் போய் விட்டுட்டு இருக்க மாட்டேன்னா அவர் சொல்லுவாரு இந்த சூறாவு சரியில்லை. அவர் சமத்துல வந்து அவங்க இந்த ஃப்ரைடேனா சமத்துல வேலையை பிரே மூவ் பண்ணிட்டாங்க. அவங்க அந்த பிரேக் டைம் அவங்க சில பேர் தூங்குவாங்க. அங்க இவரும் இன்னொரு சில பேரும் இன்னமும் ஈஸியாக நடந்துச்சு சொல்லிட்டு அதுல இருந்து போறதே இல்லை. ஆல்மோஸ்ட் 3 years ஆச்சு அந்த சூறாவுக்கு போறதே இல்லை. இப்போ அது ஒரு எமர்ஜென்சி சூறாவாச்சு. அப்போ சம்திங் என்ன நடந்துச்சுன்னு ஏதாவது தெரியுமா? தெரியல என்ன பிரச்சனைன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அதனால நானும் கேட்கறது இல்லை. ஏன்னா இன்னும் அங்கதான் வச்சிருக்கேன். நான் திரும்பி அதை போய் தேடி அது அப்புறம் நினைச்சுக்க போது இவனுக்கு எதுவும் நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல நம்ம அடுத்த நேரம் வந்து காட்டிட்டா சொல்லிட்டீங்களே காட்டுன்னு காட்டாம வருதா? சரி இல்லையா இதோட எனக்கு ஒரு டவுட். இப்ப அந்த அக்கா எப்போதும் வேலை செய்வாங்களே அந்த இடத்துல சிசிடிவி ஏதாவது இருக்குமா? இல்ல ஆபீஸ் அதாவது போய் பாக்கணும்னு தோணுச்சா உங்களுக்கு? இல்ல அவ்வளவு தூரத்துக்கு நாங்க ஆராய்ச்சி பண்ணல. நான் முடிஞ்ச சிசிடிவி இல்ல அங்க சிசிடிவி இல்ல அந்த ஏரியால இல்ல. மேபி அந்த என்ட்ரன்ஸ் நாங்க போற என்ட்ரன்ஸ்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் நாங்க கேபின் குள்ள உட்கார இடத்துல சிசிடிவி இருக்காது. அந்த சம்பவத்தை பத்தி யாருக்கும் பேசுனீங்களா இல்லையா? இல்ல நான் அதோட சொல்லல. ஏன்னா நான் கேட்கும் போது அவங்க ஏன் லீவ் போட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீ தான் பயம் கொடுத்து விட்ட எனக்கு அதோட அதை பத்தி கனவுல வர ஆரம்பிச்சுன்னு பயம் வந்துருச்சு. அதெல்லாம் காய்ச்சல படுக்குன்னு சொன்னாங்க. அப்ப போய் அவங்க எப்படி சொல்றது நான் இந்த கதையை நான் பார்த்தேன் அவங்க ஒண்ணும் வயசானவங்க வேற எதுக்கு வம்பு உங்க மத்த கொலீக்ஸ் கிட்ட எல்லாம் சொன்னீங்களா? இல்ல இல்ல மத்த கொலீக்ஸ் சொல்ல இவ்வளவு நாள் நடந்து இப்பதான் நாங்க உங்களுக்கு சொல்றத அவ பார்த்து எவ்வளவு நாள் இது வச்சிருக்கேன் முதல் முறையாக தலைப்பு செய்தியில சொல்லியிருக்கீங்க. ஏன்னா என் மாதிரி வந்து இந்த மாதிரி விஷயம் ஏன்னா ஒரு தடவை அவங்களுக்கு ரசோ பண்ணும்போது கூட அவங்க இந்த மாதிரி விஷயம் நாங்க சொல்ல போய் தான் இந்த மாதிரி ஏதோ நடந்தது வீட்டுல அவங்களுக்கு அது என்ன சொல்லுவாங்க ரசோ பண்ண பதம் நடந்துச்சு ஒரு சம்பவம். அதனால நாங்க இது ரொம்ப ஷேர் பண்றதும் இல்லை. நான் அவங்க லைக் அதுவும் ஃபியூ இயர்ஸ் முன்னுக்கு தான் நடந்த விஷயம். ஒரு விஷயம் எனக்கு சரி ஞாபகம் என்ன வருஷம் அது வந்து நான் வந்து ஒரு அது இருங்க பாட்டுக்கு பிறகு அம்மா கேட்ட நடந்துச்சுன்னு பேசுவோம். ஓகே உச்சக்கட்ட அமானுஷ திகில் சம்பவம். திரு மகேந்திரன் அம்மாவுக்கு என்ன நடந்துச்சு சார் சொல்லுங்க. அது எப்படின்னா ஒரு டைம் நோட் ரிமெம்பர் இயர்ஸ் ஞாபகம் இல்லை. இது வந்து நாங்க ஒரு பழைய வீட்டுல ஒரு பிளாட் வீட்ல தான் இருக்கோம். நாங்க இன்னும் அவங்க அங்கதான் இருக்காங்க. அது என்ன ஆச்சுன்னா நான் வழக்கமில்ல அப்ப வந்து நான் வந்து வேலை தேடுற டைம் இந்த வேலை செய்யறேன்ல இந்த வேலை செய்ய முன்னுக்கு நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். அதாவது இந்தோனேஷியால இருந்து வந்துட்டேன். இங்க வந்துட்டு வேலை அந்த டைம் வேலை தேடி ஏன்னா அங்க வந்து 24 hours ரிசைன் பண்ணிட்டு அதான் இங்க வேலை இல்லை எனக்கு. ஸோ வேலை தேடிக்கப்ப நான் என்ன செய்வேன் எனக்கு வீட்டு இருக்கு அம்மா வீட்டு இருக்கு. நான் வந்து மாத வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அப்புறம் தான் அப்படியே வெளியாருது நம்மளோட ப்ரொஃபைல் வந்து அப்படி வெளியாருது. அந்த டைம் ஒரு கடை வீட்டுக்கு போயிருக்கும் வந்து ஒன் டே நான் 4 மணிக்கு வீட்டுல வந்து என்ன ஆச்சுன்னா சாமி மேடை அப்படி எரிஞ்சிருச்சு விளக்கப்பட்டு அப்படி எரிஞ்சிருச்சு. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா இது சகுன சேர சொல்லிட்டு வேற சாமி மேடை தான் உள்ள ஆர்டர் பண்ணிட்டு வீடு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் வீடுலாம் சுத்தம் பண்ணிட்டு அப்ப என் சிஸ்டம் வந்து எங்கேயோ வெளியே கிளாந்தான் எங்கேயோ போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அங்கதான் இஷ்யூ ஆரம்பிச்சிச்சு. அவங்க வந்த நேரம் வந்து அதாவது ஒன் டே நடக்கிறது முன்னுக்கு ஒன் டே அவங்க கிளாந்தான் இருந்து வந்திருக்காங்க. ஒரு மலாய் ஃப்ரெண்டை கூட்டு வந்திருந்தாங்க. ஆனா அவங்களும் சரி கரிச்சு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. பட் எங்க வீட்டுல ஸ்டே பண்ணாங்க. ஏன்னா எங்க வீட்டுல நான் ஆம்பளைங்க நாங்க என் பேரண்ட்ஸ் இல்ல என் சிஸ்டர் 2 பேர் தான் இருந்தாங்க. நாங்க ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருக்காரு நான் வேற இடத்துல இருக்கேன் இங்க. சோ நான் என்ன செய்வேன் நார்மலா இங்க எல்லாம் வீட்டுல அம்மாவில சாப்பிட்டு தான் அடுத்த வேலையை நான் பார்ப்பேன். வீட்டுக்கு போறேன். அதாவது அவங்க சிஸ்டர் ராத்திரி வந்துட்டாங்க வீட்டுல தங்கிட்டாங்க. மறுநாள் எங்க அம்மா போன் சொல்றாங்க சாமி வேணா எரிஞ்சிருச்சு மனுஷி செல்ல சொல்லிட்டு இருக்கு எங்க அம்மா. சரி பரவாயில்ல நான் வந்து பாத்துட்டு போறேன்ட்டு நான் வீட்டுக்கு போறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் சாரி ஒரு ஆஃப்டர்நூன் 12 வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போகும்போது எங்க அம்மா எனக்கு பார்த்துட்டு நார்மலா பேசுவாங்க. அவனும் பேசல. அவன் நேரத்தையும் போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நானும் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அங்கே கிளம்பிட்டு இருக்கேன். வேலைக்கு அது வேலை எல்லாம் கிளம்பிட்டு இருக்கேன். எங்க அம்மா வெளியே வந்து பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு அழுகுறாங்க. திடீர்னு அழுகு சம்மந்தங்கள் அழுகுறாங்க. சொல்றாங்க என்ன அழுதுட்டு என்ன சொல்றாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சொல்லிடுறாங்க. எங்க அம்மா அந்த மாதிரி டைப் இல்ல கொஞ்சம் பிரீஃப் ஆனவங்க தான். பட் அவங்க அந்த அன்னைக்கு பார்த்து அழுகுறாங்க. ஏன் அவங்க அழுகுறாங்க நான் யோசிக்கிறேன்னா சிஸ்டர் கிளம்பி வந்தாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமானு பாக்குறேன். என் சிஸ்டர் வந்து வீட்டுல இல்ல. அவங்க வந்துட்டு மறுநாள் வேலைக்கு அவங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இவங்க திரும்பி பார்த்தா அழுந்துகிட்டு திடீர்னு
ரூமுக்கு நடந்துட்டு ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டாங்க. அவங்க தரையில உட்கார மாட்டாங்க. அவங்க தரையில உட்காந்தாங்கன்னா எது கஷ்டப்படும், நம்மள மெத்தல தான் உட்காருவாங்க. தரையில உட்காந்து பயங்கரமா வேகமா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்புறம் என் சிஸ்டர், பெரிய சிஸ்டர் இருக்காங்க, அவங்களை கூப்பிட்டு பாக்குறேன், இது என்ன கதை, ஏன் அப்படி அழுதுட்டு இருக்காங்கன்னா அப்புறம் சிஸ்டர் சொல்றாங்க, தெரியல, அவங்க மேபி பயந்துட்டாங்க, அந்த சாமி மேல பயந்துட்டாங்க. கையெல்லாம் அப்படி சின்ன பிள்ளைங்க வலவி போட்டு விட்டா ஒரு மாதிரி கையெல்லாம் பாத்துட்டு இருக்கோங்க, அந்த மாதிரி அவங்க கையை பார்த்துக்கிட்டே சிரிக்கிறாங்க, அப்புறம் அழுகுறாங்க, சிரிக்கிறாங்க, அழுகுறாங்க. really panic. சொன்ன என்ன பண்ண, I just call my ஃபர்ஸ்ட் வேலைக்கு போனா அவங்க கேட்கறேன், இந்த மாதிரி வீல் ஏதாச்சும் நடந்துச்சா, யாராச்சும் கூட்டிட்டு வந்தியா, 4 கிலோ கிளம்பி வீட்டுக்குள்ள வந்துட்டியா, ஏதாச்சும் கேட்டுக்கும் போது இல்லைன்னா நான் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தாங்க என் கூட, அவ்வளவுதான், மற்றபடி எதுவும் இல்லைன்னு. ஆமா வந்துட்டு குருன்னு ஆபீஸ் இருந்து ஓடியாண்டாங்க வீட்டுக்கு. அவங்க வீட்டுக்கு வந்து உள்ள போகும் போதே எங்க அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மாதிரி. தென் வீ கிளியர்லி ஓகே ரிசர்வ் ஆயிட்டாங்க போல இருக்குன்ட்டு. அப்புறம் எங்களுக்கு ரியலி பேனிக், என்ன பண்றது தெரியலன்ட்டு நான் அப்புறம் என் சிஸ்டர் சொன்னாங்க, ஓகே நம்ம வந்து சுங்கம்புல ஒரு ஒராங்கசரி கம்பம் இருக்கு, நம்ம அங்க போவோம். ஏன்னா அவங்க கொண்டாகி இருந்துச்சு போல இருக்கு. அவங்க கேட்டு இந்த மாதிரி போவோம் சொல்லிட்டாங்க. சரி ஒரு வழி இல்லாம மை அங்கிள் கூப்பிட்டு, அவர் வேன் வச்சிருந்தாரு, அவர் கூப்பிட்டு வேனுக்கு ஏற மாட்டேன், வேனுக்கு ஏறும்போது சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு வந்தாங்க. சின்ன பிள்ளைங்க பேசுவாங்களா அந்த மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டு சின்ன பிள்ளைங்க பேசுற மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் சின்ன பிள்ளைங்க பேசுற மாதிரியே இருந்துச்சு. நாங்க அப்படி வேனுக்கு கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அந்த கம்பத்துல, அந்த ஒராங்கசரி கம்பத்துல பூரும் போதே இவங்க வேன்ல கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பர்சன் இருக்கு, அந்த பர்சன் இந்த ஒராங்கசரி அந்த ரிச்சுவல் இருக்காருல, அவர் எங்க வேனை முன்னுக்கு இன்னும் படிக்கிறாரு. சொல்றாரு, மணி 12 மேலாவது, இங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க தூங்குதுங்க, நீங்க அங்கே இருங்க, நான் வெளியே வரேன்ட்டு வந்தாரு அவரு. அவரு வந்துட்டு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இருங்க, பாட்டுக்கு பிறகு நம்ம பேசுவோம். ராகவு, இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அவரு வந்துட்டு அப்புறம் 2 விஷயம் கேட்டாரு. என்னோட கிராண்ட் ஃபாதர் பேர் என்னன்னு கேட்டாரு, அதாவது எங்க அம்மாவோட அப்பா பேர் என்னன்னு கேட்டாரு. அப்புறம் அவ்வளவுதான், எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தான் கேட்டாரு. அப்புறம் அவர் என்னமோ செஞ்சுட்டு ஒரு மின்னோட்ட கையில கொடுத்து அது குளிக்க சொல்லிட்டாரு, நீ வீட்டுக்கு போறதுக்கு போயிரும் அப்படி சொல்லிட்டாரு. சோ அதே மாதிரிதான் நாங்க அவங்கள தண்ணி குடிக்க சொல்லிட்டு வீட்டுக்கு பேசுறதுக்கு அவங்க நார்மல் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியல. ஓகேவா, அப்ப நம்மளுக்கு இந்த கியூரியாசிட்டி இருக்கணும், இது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. சோ என் சிஸ்டர் போயிட்டு அந்த பர்சனை பார்த்துட்டு மறுநாள் 2 days கழிச்சு மறுநாள் போய் கேட்டிருக்காங்க, ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னு. அவர் சொல்லியிருக்காரு, நீ யாராச்சும் கூப்பிட்டு வந்தியா, ரீசன்லி யாராச்சும் வெளியே கூப்பிட்டு வந்தியான்னு கேட்டிருக்காரு. ஆமா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கலந்தான்ல இருந்து கூட்டிட்டு வந்திருந்தேன், அவங்க வேலை விஷயம் வந்திருந்தாங்க. சோ அவங்க தொடர்ந்து ஒண்ணு வந்திருக்கு. அது வந்து எப்படி வரும்னா, குமரையும் வரும், பெரிய ஆளும் வருமா. சேட்டெல்லாம் அவர் சொல்றாரு, ஒரு சேட்டை அது சின்ன பிள்ளையாவும் இருக்கும், பெரிய ஆளும் இருக்கும். அது உங்க வீட்டு மனுக்கு வந்திருக்கு, யாரு லெம்மான்னு பார்த்து ரசவு பண்ணிடுச்சு. ஸோ உங்க வீட்டுல லெம்மான உங்க அம்மா தான் போல இருக்கு, அது ரசவு பண்ணிடுச்சு. நீங்க என்ன செய்ய, அது இப்ப நான் போயிருச்சு, நீங்க என்ன செய்ய, வீட்டுல அவங்க வழக்கம் போல உங்க இண்டிவிஜுவல் வீட்டுல சுத்தம் பண்ணுவீங்களா, சுத்தம் பண்ணிட்டு செய்யுங்க, அது மாதிரி வராதுன்னு. எங்க அம்மா இந்த கதைலாம் கேட்டாங்கன்னா பயப்படுவாங்க. ஸோ அதனால இந்த எங்களுக்குள்ள லைக் சிஸ்டர் பிரதர்ஸ் ஏதாச்சும் நடந்தா கூட நாங்க எங்க அம்மாவோட எதையும் சொல்ல மாட்டோம். நாங்க எங்களுக்குள்ள பேசிட்டு அப்படியே முடியுறதா. இப்போ இந்த ஆபீஸ்ல அது அன்னைக்கு நடக்கும் போது அதனால நான் சொல்லல யாருக்கும், அதனால யாருக்காச்சும் போய் இம்பாக்ட் பண்ண போகுதுன்னு, அதெல்லாம் அவங்களும் சொல்ல. ஸோ இவங்களுக்கு நடந்தது இதுதான். அது நாங்க லேட்டரும் போயிட்டு ஸோ அந்த ஒராங்கசரி சொன்னது உண்மையா இல்லைன்னு செக் பண்றதுக்கு என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்காங்களே, அவங்க வந்து இந்த ரவாங்களை இங்கே ஒரு இடத்துல வந்து இந்த ஐயா அழைக்கிறாங்கல்ல, இதை பத்தி கேட்கறதுக்குன்னு மேமா பர்பஸ் பண்ணேன். ஏன்னா நம்ம எப்படி சொல்ல முடியும், அவர் சொன்னது உண்மையை நம்ம எப்படி தெரியும். இந்த ரவாங்க ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன், இதுவும் ரொம்ப நாள் கழிச்சு தான். அப்ப அவரு கேட்கும் போது அவரு அதே கதையை தான் சொல்றாரு. எக்ஸாக்ட்லி அந்த அவரு என்ன சொன்னா, வந்த விதம் எப்படி வந்துச்சு சொல்ல, ஆனா வந்தது வந்து அதே தான், சின்னதாக இருக்கும், பெருசா இருக்கும். அது யார் வீக்கா இருந்தாலும் வீட்டுல பூந்துருக்கும், அதுக்கு உங்க வீடு இன்னும் சுத்தம் இல்லாம இருந்திருக்கும். அது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சைன் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு, மேபி ரிலேஸ் பண்ணுங்க. ஆனா பத்தோடு தான் அவர் சொன்னது, ஏன்னா சாமி வண்டி இருந்துச்சு வீட்டுல, அது ஆக்சுவலி ஒரு சைன் தான் இருக்கு. ஸோ இதுவும் நடக்க போது இருக்கு பொழுது, பட் இது மூலியமா நடந்துச்சு. ஸோ வி அண்டர்ஸ்டாண்ட், ஓகே இது இப்படி நடந்துச்சு. ஸோ அதனாலதான் இந்த மாதிரி ஸ்டோரிலாம் வந்து என் மாதிரிக்கு நாங்கள் ஷேர் பண்ண முடியும். இன்னும் வரைக்கும் மறுபடியும் ப்ரோக்ராம் ஓடுன்னு தெரியும், ஆனால் கேட்க மாட்டாங்க. பேசின ரேடியோல அவ படம் பேசினியா, சரி நான் கேட்கலன்ட்டாங்க. என்ன சம்பவம் ஏதுன்னு ஒண்ணுமே கேட்டுக்கலாமா, ஒண்ணுமே கேட்கலன்ட்டாங்க. ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து மிளாக்கால இருந்தாங்க. அவங்க ஏன்னா எங்க அப்பா வந்து இங்க கேரள வேலை செஞ்சாரு. அவங்க மிளாக்கால வந்து ஒண்டியா தான் இருந்தாங்க. நாங்க 5 பேர், எங்க 5 பேர் ஒண்டியா தான் இருந்தாங்க. அவங்க நிறைய விஷயம் பார்த்தாங்களாம். ஸோ அதனால அவங்க பயப்படுவாங்க. இந்த விஷயம் கேட்டாலே அவங்க பயப்படுவாங்க. அப்ப அவங்க என்ன மாதிரி பட்டிருப்பாங்க அங்க அவங்க ஹோம் டவுன்ல. அடுத்தது நினைக்கிறேன் உங்களோட அம்மாவை தான் இன்டர்வியூ பண்ணணும்.
அவங்க அப்புறம் பேசி அவங்க கதையை போறாங்க. வேண்டாம், உங்களுக்கு ஏதாச்சும் நான் கேட்டு சொல்றேன் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா அவங்க நிறைய கிளறி அப்புறம் வேற ஏதாவது வந்துட போகுது. அவங்க ஷேர் பண்ணது கதையில வந்து நம்மளுக்கு சிரமமா இருக்கும். இப்படி நடந்துச்சு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா அவங்க சின்ன வயசுல அங்க கல்யாணம் பண்ண புதுசு அவங்க இருந்தப்ப நாங்க ஒரு 5 பேர் இருக்கும் போது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அங்க அன்டில் எங்க அப்பாவுக்கு ஒரு பெர்மனன்ட் வேலை கிடைச்சி இங்க கேளுக்கு மாறி வரும்போது அவங்களுக்கு ரிலீஃபா இருந்துச்சு. என்ன பண்றீங்க, அம்மா கிட்ட போயிட்டு இன்டர்வியூ பண்றீங்க, முழு கதையும் தெரிஞ்சுட்டு அப்புறம் ஒரு நாள் மறுபடியும் பேசுவோம். சரி, ஒரு நாள் பேசுவோம், ஷேர் பண்றேன். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, சரி சார்.